ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுது. ஸோ ரிசல்ட்டும் வந்தது. அந்த நாட்டில் வந்து ஏகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய அனுரா குமார திசாநாயக்க அப்படிங்கிறவர் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாகவும் ஆயிட்டாரு. ஸ்ரீலங்கா தானே குட்டி நாடு, மொத்தம் வந்து இருக்கிறதே ஒரு 2,22,00,000 பாப்புலேஷன் தான் இருக்காங்க. ஸோ இது என்ன அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டாக இந்த எலெக்ஷனை வச்சு என்ன தீர்மானிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவுடைய அந்த ட்ரேட் ரூட்ஸ், அதாவது அவங்க வந்து ஒரு ஹைலேண்ட் நேஷன், ஹைலேண்ட் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால ஸோ அந்த கப்பல் சார்ந்த அந்த ட்ரேடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படிங்கிறது இருக்குது. இது தாண்டி நிறைய ஒரு இயற்கை வளங்கள் அப்படிங்கிறதும் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ரப்பராக இருக்கட்டும், இல்லை டீயாக இருக்கட்டும், சீ ஃபுட், இது மாதிரியான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இயற்கை வளங்களும் சரி, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து இருக்குது. ஏன்னா உலகத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல அழகான ஒரு இடத்த சுற்றி பார்க்கணும், ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஒருத்தரும் கண்டிப்பாக சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம். அந்தளவுக்கு வந்து நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், அருவிகள், இயற்கை வளங்கள், அந்தளவுக்கு ஒரு சூப்பராக வந்து ஒரு நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். கோஸ்டல் ஏரியாஸ்னு ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் எலெக்ஷனை ஒட்டுமொத்த உலகமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது மொத்தம் ஒரு 3 கட்சி மும்முனை போட்டி அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகேடி அனுரா குமார திசாநாயக்க. இவர் தான் இப்போ வந்து 10th பிரசிடெண்ட்டாக வந்து ஸ்ரீலங்காவில் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு யங் பொலிட்டீஷியன். இவரோட ஏஜ் அப்படிங்கிறது 55 தான். ஸோ இவருடைய கட்சி அப்படிங்கிறது ஜனத விமுக்தி பெரமுனா. இந்த கட்சியோட லீடர் தான் ஏகேடி அவர்களும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நேஷனல் பீப்புள்ஸ் பவர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் எப்படி பிஜேபி வந்து என்டிஏ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் வச்சுருக்காங்க, காங்கிரஸ் வந்து இந்தியா அலைன்ஸ் வந்து எப்படி வச்சுருக்காங்க, அது மாதிரியான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு. பெரிய அளவில் இவருக்கு வந்து ஒரு வரவேற்பும் கிடைக்குது. குறிப்பாக எக்கனாமிக் கிரைசிஸ், அதாவது பொருளாதார நெருக்கடி 2022 இலங்கை எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு நெருக்கடியை சந்தித்தாங்க அப்படிங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுவரைக்கும் இலங்கை சந்திக்காத அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி, கிட்டத்தட்ட பால் விலையிலேருந்து, அரிசி விலையிலேருந்து, பெட்ரோல் விலையிலேருந்து எல்லாமே 10-15 மடங்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு போயிருச்சு. ஸோ அந்தளவுக்கு நெருக்கடியை ஃபேஸ் பண்ணாங்க. அந்த டைமில் தான் ஏகேடி அவர்கள் வந்து அவருடைய பிரச்சாரங்களையும் அவருடைய கருத்துக்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாரு. அந்த டைம்லேருந்தே பார்த்தோம்னா 2024 இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக பெரிய அளவில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா இந்த பொருளாதார நெருக்கடியை வந்து நான் சரி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகள்லாம் வந்து தராரு. ஸோ பெரிய லெவலில் ஃபார்ம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி, அவருடைய கொள்கை பிரச்சாரம் என்னவா இருக்குது அப்படின்னா, இவர் ஏகேடி அப்படிங்கிறவர் ஜென்ரலாகவே இவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை உடையவர். லெனினிசம், கம்யூனிசம், மார்க்சிசம், இது மாதிரியான சிந்தனைகள் வந்து உடையவர். இவர் பார்த்தோம்னா ஒரு கேரண்டி வந்து கொடுக்குறாரு. இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள், அதாவது இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஏன்னா இலங்கை அப்படிங்கிறது ஒரு பௌத்தம், அதாவது புத்திசம் அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறதுனால, அதனால் மைனாரிட்டிஸ்க்கு வந்து பெரிய அளவில் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகள்லாம் தராரு. அதே மாதிரி இவர் மேலே வந்து ஒரு பிரச்சாரமும் முன்வைக்கப்படுது. இவர் வந்து ஒரு சைனாவுடைய ஆதரவாளர், சைனாவுக்கு தான் இவர் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாரு, அந்த மாதிரி இவர் மேலே விமர்சனங்கள் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய ஆதரவும் வந்து இவருக்கு பெரிய அளவில் கிடைச்சிருக்கு. ஸோ வின்னும் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய ஓட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 44% வாக்குகள் வந்து வாங்கி இவருடைய கட்சி வந்து வின் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து 10th பிரசிடெண்ட்டாகவும் ஆகுறாரு. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிக பவர், பிரைம் மினிஸ்டரை விட. ஸோ நம்ம நாடு மாதிரி வந்து கிடையாது. ஸோ அதனால் இவர் தான் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும், எல்லா உலக நாடுகளுக்குமே வந்து இருக்குது. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 35-40 பேர் வரைக்கும் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய மகன் நமல் ராஜபக்சே அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு யங் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஏஜ் அப்படிங்கிறது 38 தான். ஸோ அவர் பெரிய லெவலில் வந்து வின் பண்ணலை, பெரிய அளவில் வந்து ஷைன் ஆகலை. பட் இவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா அப்படிங்கிறவர். சஜித் பிரேமதாசா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன். அதாவது எப்படி ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் பொலிட்டீஷியனாக இன்றைக்கி ஒரு வாரிசு அரசியலாக வந்து இருக்காரோ, அரசியல் வாரிசாக, அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ராகுல் காந்தி அவர்கள் மாதிரியே வந்து சொல்லலாம். ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி வந்து ஒரு பெரிய லெவலில் இவருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, ஒரு மாசான ஒரு ஃபாலோவர்ஸ் இவருக்கும் இருக்காங்க. ஸோ இவருக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக தமிழ் ஏரியாக்களில் இவருடைய வாக்குகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இலங்கை தமிழ் அரசு கட்சி, இது மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இவருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
தனிப்பெரும்பான்மையாக தமிழர்கள் வகிக்கக்கூடிய பகுதிகளில் இவருக்கு தான் அதிக அளவில் வந்து வாக்குகள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 42% வாக்குகள் இவருக்கு வந்து தமிழர்கள் வந்து போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இவருக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாக்கு எண்ணிக்கையில் சஜித் பிரேமதாசா தான் வந்து பிரசிடென்ட்டாக வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்புகள் இருந்தது. பட் அடுத்தடுத்து அந்த கவுண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய வாக்குகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருது. ஏகேடி தான் வந்து பெரும்பான்மையாக வந்து வாக்குகளை பெற்று வின்னும் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக தான் சஜித் பிரேமதாசா அவர்களும் இந்த எலெக்ஷன் ரேஸில் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியாக இந்த மும்முனை போட்டியில் முக்கியமாக சொல்லக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே. இவர் பார்த்தோம்னா லாஸ்ட் பிரசிடென்ட், இவர் தான் வந்து இன்கம்பென்ட்டாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியுடைய தலைவரும் ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இவர் தான் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக எக்கனாமிக் கிரைசிஸ் 2022 அந்த இலங்கை பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இவருக்கு பெரிய அளவில் ஒரு தலைவலியை உண்டு பண்ணியிருக்கு. கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பினதுனால தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் இன்றைக்கி வந்து தோற்றுருக்கிறாரு. ஸோ சஜித் பிரேமதாசா 2வது இடம், இவர் பார்த்தோம் அப்படின்னா 3வது இடம் தான் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு இந்த ரேஸில். ஸோ வாக்குகள் ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு 20% வாக்குகள் தான் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் வந்து இவருக்கு கிடைக்கல. ஸோ சீனியர் பொலிட்டிஷியன் மற்றவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா சஜித் பிரேமதாசாவோ இல்லை ஏகேடி இவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55, 57, 58 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஏஜில் இருக்காங்க. பட் ரணில் விக்ரமசிங்கே 75 வயசு, ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அனுபவம் இருந்தவர் இந்த எலெக்ஷனில் வந்து தோற்றுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 3 பேர் தான் இந்த போட்டியில் ஏகேடி வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அரிய நேதிரன் அப்படிங்கிறவரை பற்றி வந்து குறிப்பாக சொல்லணும். இவர் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அதாவது தமிழர்கள் வகிக்கக்கூடிய பகுதிகளில் இவருடைய வாக்குகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைச்சிருக்கு. ஒரு 12%. இவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான், அதாவது தமிழ் விடுதலை, தமிழ் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறாரோ அந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்காக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு தமிழன் இலங்கை தமிழர்களுடைய அந்த வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவே வந்து அந்த கருத்துக்களையும் கொள்கையும் முன்னெடுத்து வச்சு பெரிய அளவில் பிரச்சாரம் செஞ்சு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஒரு வாக்குகளும் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பக்கா தமிழ் அப்படின்னு வந்து தமிழ் தலைவர் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லலாம். ஸோ இவருடைய வாக்குகளும் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை தாண்டி மற்ற அதர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மும்முனை போட்டியில் வின் பண்ண ஏகேடி அனுரா குமர திசநாயகா இவர் வந்து இப்போ 10th பிரசிடெண்ட்டாக வந்திருக்கிறாரு. ஸோ இதில் என்ன வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரையும் இவர் வந்து ஒரு ப்ரோ சைனா, அதாவது சைனாவுடைய கொஞ்சம் அந்த ஆதரவு இருக்கிறதுனால நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் இவர் இந்தியா கூட எப்படி ஒரு நியூட்ரலிட்டியான ஒரு டைஸை வந்து வைக்க போகிறாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண போகிறாரு. மோடி அவர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வாழ்த்துலாம் தெரிவித்தார் ஏகேடி அவர்களுக்கு. ஸோ எப்படி வந்து கொண்டு போக போகிறாரு, கம்ப்ளீட்டாக வந்து சைனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை நியூட்ரலிட்டியை வந்து இது பண்ணுவாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்க்ளூஷனாக சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புத்த நாடு, அதாவது புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க அதிக அளவில் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காலையும் பார்த்தோம் அப்படின்னா புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹிந்துவிசம், இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படியே லைனாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரிலீஜன் வைஸ் ஒரு டேஸ்ட் ஆஃப் அந்த ஒரு சிமிலாரிட்டிஸில் எப்படி பார்த்தாலும் ஸ்ரீலங்கா சைனாவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த கல்ச்சர் ரீதியாக வந்து சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு நேச்சரும் கூட. ஸோ இதில் யார் வந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கும் அந்த சைனாவுக்கும் இருக்கிற உறவு அப்படிங்கிறத வந்து பெரிய அளவில் வந்து அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அப்படி தான் இருக்கும் அந்த டைஸ் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி ஸ்ரீலங்கா என்னதான் வந்து இந்தியா கூட ஒரு நல்ல நட்பு வச்சுருந்தாலும் சைனா கூட வந்து ஒரு நல்ல நட்பை என்றைக்குமே வந்து மெயின்டைன் தான் பண்ணுவாங்க. ஸோ ஏகேடி அவர்கள் பிரசிடென்ட் எப்படி வந்து கொண்டு போக போகிறாரு, நியூட்ரலிட்டியை வந்து இந்தியா கூட வந்து அந்த நியூட்ரலிட்டியை ஃபாலோ பண்ணுவாராங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா இவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அப்படிங்கிறதுனால இவருடைய கொள்கை அப்படிங்கிறது நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து சிறுபான்மையினர்களுக்கு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாகவே வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏகேடி அவர்கள் எப்படி வந்து கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலி இலங்கையுடைய இந்த தேர்தலுக்கு அடுத்தபடியாக இலங்கையுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் ஒட்டுமொத்தமாக உலக அரசியலில் எப்படி ஒரு மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ண போகுது, எப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.